ப்ரோ ஆம்ஸ்டர் குட்டி போட்டுச்சா? குட்டி போட்டுச்சா? சொல்கிறேன், 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். என்கிட்ட எல்லாருமே ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக கேட்ட 2 கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆன்சர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆம்ஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்றதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் ஆம்ஸ்டரை கிட்ட விடாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும், அதிகமாக ஃபுட்டை சேகரிக்க ஆரம்பிக்கும். எல்லாத்தோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா அதோட வயிற்றுல இந்த நிப்பிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் 100% கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த டைமில் வந்து நீங்கள் ஆம்ஸ்டரை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, தனியாக அது போக்கில் விட்டுடுங்க. வீக்லி ஒன்ஸ் இல்லைனா 2 டைம் பார்த்தீங்கன்னா பாயில்ட் எக் ஒயிட் மட்டும் தாங்க. இவங்க ஒரு 15 நாள்லேருந்து ஒரு 20 நாள்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுடுவாங்க. ரெண்டாவது என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டருக்கு வாட்டர் தரலாமான்னு. கண்டிப்பாக தரணும். ஆம்ஸ்டருக்கு ஒரு கிண்ணத்தில் ஏனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி தரக்கூடாது. பெட் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் விற்கும் ஆம்ஸ்டருக்காக. இந்த வாட்டர் பாட்டில் வாங்கி நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஆம்ஸ்டர் தேவையான போது அந்த தண்ணி எடுத்து குடிச்சிக்கும். இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா 1 டேஸ்க்கு இல்லைனா 2 டேஸ்க்கு ஒரு டைம் மாற்றிருங்க. நம்ம ஆம்ஸ்டர் இன்னும் குட்டி போடல, ரொம்ப எதிர்பார்த்தா எதுவுமே நடக்காது. அது உண்மைதான் போல. ஏய், எங்கே தப்பிச்சு போக பார்க்குறா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ளே போ. அநியாயமே என் காதலை பிரிச்சல. குட்டியும் கிடையாது, ஜட்டையும் கிடையாது, போடா.